ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சரளம் ஸ்டார் வீட்டில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா ஏலக்காய். இந்த ஏலக்காயில் ஏராளமான பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இருக்கிற ஸ்பைசஸ்லேயே மிக உயர்ந்தது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இந்த ஏலக்காயை. ஒரு 100 கிராம் ஏலக்காய் ஒரு கெடி 700 காசு. இது கருப்பு ஏலக்காய், இது ஒரு கெடி 300 காசு. ஒவ்வொரு சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஏலக்காயோட விலைகள் மாறுபடும். ஓகேங்களா? இங்கே குவைத்தில் ரொம்பவே நல்ல ஃபஸ்ட்டு குவாலிட்டிலாம் கிடைக்கும். நம்ம கிலோ கணக்கில் வாங்கிட்டு ஊருக்கெலாம் எப்போ போனோம்னா இங்கேருந்து தான் வாங்கிட்டு போவோம். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ஏலக்காயில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஏலக்காயில் ஏராளமான பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. முக்கியமாக இது செரிமானத்துக்கு ரொம்பவே நல்லது. அதே மாதிரி சுவாச பிரச்சனைகளுக்கும் நல்லது. ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கா, ஏலக்காயை கண்டினியூஸாக பயன்படுத்திக்கிட்டே வாங்க. ரத்த அழுத்தத்தையும் இது குணப்படுத்தும். அதே மாதிரி தூக்கமின்மை இருக்கா, ஏலக்காயை கண்டிப்பாக பயன்படுத்துங்க. இந்த ஏலக்காய் சளி, இருமல், காய்ச்சல் எல்லாத்துக்குமே நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இந்த ஏலக்காயை சும்மா வாயில் போட்டு மென்று நம்ம அந்த உமிழ்நீரை முழுங்கினாவே சளி பிரச்சனை, காய்ச்சல் பிரச்சனை எல்லாமே சரியாகும். அதே மாதிரி மூச்சு பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், மூச்சு வாங்குது இல்லை அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த ஏலக்காயை நம்ம அடிக்கடி பயன்படுத்திட்டு வர்றதுனால நமக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்குதுங்க. ஒரு சிலவங்களுக்கு இந்த ஏலக்காய் ஒவ்வாமை கூட ஏற்படுத்தும். கோமட்டல், வாந்தி இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அவங்க அதிகமாக ஏலக்காயை யூஸ் பண்ணுறத நம்ம குறைச்சிக்கலாம். இந்த ஏலக்காயை நம்ம பாயாசம் போடுவோம், சக்கரை பொங்கல் எல்லாத்துக்கும் என்ன நம்ம ஸ்வீட் செய்கிறோமோ எல்லாத்துக்குமே இதை போடுவோம். ஸோ இதை நான் இன்றைக்கி எப்படி அரைக்கிறேன் அப்படின்றத மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போது கொஞ்சம் ஏலக்காய், சின்ன ஏலக்காயும் பச்சை ஏலக்காயும் எடுத்திருக்கேன். அதேமாதிரி கருப்பு ஏலக்காயும் எடுத்திருக்கேன். இது கண் பார்வைக்கு, ஏலக்காயோட விதைகள் கண் பார்வைக்கு கூட நல்லது அப்படின்னு சொல்கிறாங்கங்க. ஸோ பசங்களுக்கு இன்டைரக்டாக நம்ம கொடுக்கணுன்னா இந்த மாதிரி பவுட்ரு பண்ணிவிட்டு நம்ம கொடுக்கும்போது அவங்க நல்லாவே இதை சாப்பிட்ருவாங்க. நீங்கள் அப்படியே தட்டி போட்டிங்க அப்படின்னா அது வாயில் படும்போது அவங்க ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் இந்த மாதிரி இந்த ஏலக்காயை பொடி பண்ணி வச்சுக்குவேன். ஸோ அப்பப்போ நம்ம தட்டி போடுறத விட இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம டக்குன்னு எமர்ஜென்சிக்கு எடுத்து யூஸ் பண்ணும்போது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் டெய்லி டீ போடும்போது இந்த ஏலக்காய் பொடியை கொஞ்சம் போட்டுருவேன். ஸோ ரெகுலராக கண்டினியூஸாக நான் இதை டீ போடும்போது போட்டுருவேன். ஏன்னா பசங்களுக்கு நம்ம அடிக்கடி பாயாசம்லாம் செஞ்சு கொடுக்க போகிறது கிடையாது. அதேமாதிரி ஸ்வீட்டும் அதிகமாக வீட்டில் அதிகம் செய்ய மாட்டோம் அடிக்கடி. ஸோ இந்த டீ எப்பயுமே நம்ம ரெகுலராக போடுவோம். ஸோ அந்த டீயவே ஒரு யூஸ்ஃபுல்லாக நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏலக்காய், மிளகுத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, பட்டை, லவங்கம் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, அதை கொஞ்சம் போட்டுட்டு பசங்களுக்கு இந்த டீ கொடுப்பேன். ஒரு நாளைக்கு ஒரு வேளை இல்லை 2 நாளைக்கு ஒரு வாட்டி அப்படி தான் டீ குடிப்பாங்க. ரொம்பவும் டீயும் குடிக்க மாட்டாங்க. பட் ஆனால் கம்பல்சரி நான் இதை கொடுப்பேங்க. இது ஆண்மை பிரச்சனைங்களுக்கு கூட ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏலக்காயை அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோன்னா ரொம்ப நல்லது. வாய் துர்நாற்றம் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட ஏலக்காயை வாயில் அடக்கி வச்சுட்டு அந்த உமிழ்நீரை முழுங்க அந்த வாய் துர்நாற்ற பிரச்சனை கூட சரியாகும். இப்போ இந்த ஏலக்காய் ப்ரெக்னன்சி டைம்லலாம் கொஞ்சம் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா டாக்டரோட அட்வைஸ் கேட்டுட்டு எடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பாட்டில் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுக்கு நான் வச்சுருக்கேன். இது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாளைக்கு வரும். ஸ்வீட்லாம் செஞ்சேன்னா அதிகமாக போட வேண்டியது. குலோப் ஜாமாக இருக்கட்டும், சக்கரை பொங்கலாக இருக்கட்டும், பாயாசமாக இருக்கட்டும், ஏலக்காய் இல்லாமல் நம்ம எந்த ஒரு இதுவுமே செய்ய மாட்டோம். ஈவன் பிரியாணி செய்யும்போது கூட நம்ம ஏலக்காய் தாளிக்க போடுவோம். ஆனால் இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிறது ஸ்வீட்டுக்கு சேர்க்கறதுக்கு, இந்த மாதிரி டீக்கு போடுறதுக்காக. பாருங்கள் இப்போ எப்படி டீ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப அதிகமாகவும் போட்டாலும் நமக்கு அந்த கொமட்டல், அந்த ஒரு ஒவ்வாமையாக இருக்க மாதிரி இருக்கும். சும்மா ஒரு பிஞ்ச் எடுத்து போட்டாவே போதும் நமக்கு. ஏலக்காய் வாசனைக்காகவும், அந்த ஏலக்காய் விதைகளோடு நம்ம இந்த மாதிரி தூளாக அரைச்சி நம்ம யூஸ் பண்ண மட்டும்தான் அந்த விதைகளை நம்ம சாப்பிட்றோம், உள்ளுக்குள்ளே போகுது. மற்றபடி நீங்கள் தட்டி போட்டிங்கன்னா அந்த விதைகளெல்லாம் நம்ம தூக்கி தான் வெளியில் போடுறோம். ஸோ அதனால் இந்த மாதிரி நான் அரைச்சி வச்சு யூஸ் பண்ணுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏலக்காயை பற்றி பேசணுன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இவ்வளோ குட்டியோண்டு வீடியோவில் மொத்தத்தையும் என்னால் பேச முடியாது. சீக்கிரமாக அதுலேருந்து அவங்க ரிலீஃப் ஆகிடுவாங்க. அதே மாதிரி இந்த ஏலக்காய் டீயை டெய்லி நம்ம குடிச்சிட்டு வரோம் அப்படின்னா நமக்கு
நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குது. நல்லா தூக்கம் வரும் என்ன. அப்புறம் நமக்கு வந்து தேவையில்லாத சிந்தனைகள்லாம் வரவே வராது. நல்லா தூங்கினா எதுக்கு நமக்கு டென்ஷன் வரப்போகுது இல்லைங்களா. அதே மாதிரி பிபி பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக ஏலக்காயை அடிக்கடி நம்ம உணவில் எடுத்துக்கோங்க. சும்மா ஒரு ஏலக்காயை வாயில் போட்டுட்டு நம்ம வந்து அந்த உமிழ்நீரை வந்து முழுங்கினாவே போதும். நமக்கு பிபிலாம் வந்து நமக்கு நல்லா ரெடியூஸ் ஆகும். ஏலக்காய் நம்ம வந்து அடிக்கடி சாப்பிட்றதுனால நமக்கு வந்து இதயம், மன அழுத்தம், இதயத்துக்குமே ரொம்பவே ஆரோக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக சளி, ஜுரம், இருமல் இந்த மாதிரி இருக்குன்னா ஏலக்காயை போட்டு தட்டி போட்டு இந்த மாதிரி லடி பொடி பண்ணி வச்சுட்டு ஒரு ஜுரம் வந்தாங்களோ இல்லை வந்து சளி பிடிச்சிருந்தாலோ பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஏலக்காயில் ஏராளமான சத்துக்கள் இருக்குங்க. விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஏராளமான சத்துக்கள் இருக்குது. ஏலக்காயை பார்த்திங்கன்னா புற்றுநோய் வராமல் கூட தடுக்குதாங்க. அதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட், அதில் இருக்கிற ஏராளமான மூலக்கூறுகள் உடம்புல கட்டி, வீக்கம் இதெல்லாம் வராமல் பாதுகாக்குது. அதே மாதிரி புற்றுநோய் செல்களையும் அழிக்குதாங்க. இந்த ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் அடிக்கடி நம்ம உணவில் ஏலக்காயை நம்ம அடிக்கடி சேர்த்துக்கலாம். அட்லீஸ்ட் 2 ஏலக்காயாவது ஒரு நாளைக்கு நாம் வந்து சாப்பிட்லாம். சும்மா பாக்கெட்டில் போட்டுட்டு ஆஃபீஸில் இருக்கும்போது வாயில் போட்டுக்கிட்டு கூட நம்ம வந்து வேலை பார்க்கலாம், எல்லாமே பண்ணலாம். ஸோ இது எல்லா விதத்துலேயுமே பெனிஃபிட்டாக இருக்கும். வாய் துர்நாற்றத்துலேருந்து எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணும். வாங்க, இப்போ ஏலக்காய் டீ ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் வந்து எங்க கூட வந்து டீ குடிக்க வர்றீங்கன்னா வந்துடுங்க, டீ குடிக்கலாம். இனிமேல் உங்கள் வீட்டில் நீங்களும் உங்களுடைய சமையலில் அடிக்கடி ஏலக்காயை யூஸ் பண்ணுங்கள், டெய்லி யூஸ் பண்ணுங்கள். இது ஆண் பெண் யார் வேணாலும் குடிக்கலாம், யார் வேணாலும் சாப்பிட்லாம். ஸோ ஆண்களுக்குமே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஏலக்காயில். ஸோ நீங்கள் கூகுளில் போய் டச் பண்ணி அப்படியே கார்டமன் போட்டு டைப் பண்ணாவே போதுங்க. ஏராளமான பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு என்னென்ன இருக்குதுன்னு தெரியும். ஸோ நம்மளுடைய உடல்நலத்துக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் நம்ம கூகுளில் சர்ச் பண்ணிவிட்டு கூட நம்ம வந்து அந்த பொருளை நம்ம யூஸ் பண்ணலாம். பாருங்கள், இப்போது எங்கள் வீட்டில் டீ குடிக்க நாங்கள் ரெடி ஆகிட்டோம். ஸோ நீங்களும் இனிமேல் ஏலக்காய் டீயை அடிக்கடி போட்டு குடிங்க. வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.